குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து மே மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனுக்கான 4th பார்ட். ஃபஸ்ட்டு 3 பார்ட் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. யாராவது பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். வீடியோ வந்து 1.5 இல்லைன்னா 12 வச்சுக்கிறேங்க. இல்லை அப்படின்னாலும் நார்மலாக கேட்குறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு ரிவிஷன் வீடியோ அப்படிங்கிறனால இன்டெப்த்தான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு போப்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரெபோஸ்ட். ஓகேங்களா? அவரோட பேர் ஞாபகம் வச்சுங்க, ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரெபோஸ்ட். ஓகேங்களா? அவர் தான் வந்து நெக்ஸ்ட்டு போப். ஸோ அவர் எந்த கண்ட்ரி சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த போப் ஃப்ரான்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டார் இல்லையா? ஸோ இப்போ வந்து அவர் வந்து புதுசாக இப்போ வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இறுதி அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிகன் சிட்டி அங்கே தான் வந்து நடந்துச்சு. ஸோ இவர் வந்து 267வது போப் ஆஃப் கேத்தோலிக். ஓகே, 267. ஒரே நிமிஷம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கிரிக்கெட்டில் வந்து ரெண்டு ஜெண்டர் தான் இருக்கணும், மூணாவது ஒரு ஜெண்டர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் வந்து பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணார். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து மிலிட்ரியில் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸில் எதுலேயுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இது என்ன சொல்கிறது, இதெல்லாம் அரசியலாக என்னன்னு தெரில. ஓகே, ஸோ அடுத்து வந்து வியட்நாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து நமக்கு இந்தியன்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 10 years கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது வந்து கோல்டு பாண்டு கிடையாது, விசா. ஓகே, விசா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகம் இல்லையா? ஸோ இந்தியன் மக்கள் டூரிஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஸோ ஒரு 10 கண்ட்ரியோட டூரிஸ்ட் சேர்ந்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட டூரிஸ்ட்டாக மாறிடும். ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வருஷம் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கோல்டு விசா அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம். ஓகே, ஸோ வியட்நாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட கரன்சி வந்து டாங். வியட்நாமோட கேபிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹனாய். ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வியட்நாமுக்கு போய் ஃபுட் பிளாக் பண்ணுறத. சப்போஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசமான நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் கிடைக்குமா? ஓகேங்களா? நீங்கள் வாழ்க்கையில் ட்ரை பண்ணாததெல்லாம் கிடைக்குமா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் போனீங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி இது இருக்கு இல்லையா, வேறு என்ன, தாய்லாண்டோட இது டூரிஸ்ட் அம்பாசிடராக வந்து சோனு சூத் அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வியட்நாம் தான் வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஓவரால் ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் வந்து 50+% வந்து வியட்நாமில் தான் வந்து மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வியட்நாம் வந்து இவங்களுக்கு கீழே ஃப்ரெஞ்சு காலனிக்கு கீழே வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்யூனிஸ்டாகவும், சவுத் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேபிட்டலிஸ்டாகவும் இருந்துச்சு வியட்நாமில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு வெளியில் போயிட்டாங்க. யூஎஸ்ஏ வந்து அது ஒரு ப்ரெஸ்டீஜாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து பல வேலைகள் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து வியட்நாம் வார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வியட்நாம் போர். ஸோ அதுதான் வந்து வியட்நாம் போர். ஆனால் வந்து யூஎஸ்னால் வந்து ஜெயிக்க முடியல. ஓகே, கடைசி வரைக்கும் யூஎஸ்னால் வந்து ஜெயிக்க முடியல. ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, யூஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க்காக வந்து இன்னுமே பார்த்துட்ருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து கோழிக்கோடு இருக்கு இல்லையா? எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது கோழிக்கோடு. ஓகே, அவங்க வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட குளோபல் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் நெட்வொர்க் இருக்கு இல்லையா? அதில் வந்து இந்தியாவிலேருந்து ஜாயின் பண்ணுற செகண்ட் சிட்டியாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொச்சி போன வருஷம் வந்து அதை இன்டெகிரேட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சிட்டி இந்தியாவிலேயே. மொத்தம் 2 தான், அது ரெண்டுமே வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு சிட்டி தான். ஓகே, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இந்த சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஏஜ்டு பர்சன் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எல்லா சிட்டிலையுமே இருக்கணும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட க்ரைட்டீரியாவில் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பொருள். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து கேரளா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ கேரளா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு
இது ரிலீஸ் பண்ணாங்க, ஓன் ஸ்டேட் ஓன்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கேரளா வந்து ரோபோட்டிக் எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து கம்பல்சரி அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. 10th போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரோபோட்டிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்கூல்லேயே வந்து தரணும், ஸ்டேட் ஸ்கூல்லேயே வந்து அவங்களுக்கு வந்து தரணும். ஓகே, அதை தாண்டி அதனுடைய சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பினராயி விஜயன். ஓகேங்களா. கேரளா பற்றி வேறு என்ன இருக்குது? ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் போயிடுவோம். ஸோ போன வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டார்லிங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா got approval for launching satellite connectivity in India. Okay, so நெட்வொர்க் குயிக்காக தரணும் அப்படின்னா சேட்டலைட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே ஓகே ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து சேட்டலைட்ஸை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸை வந்து நிப்பாட்டினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நெட்வொர்க் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். ஸோ பூமி இப்படி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த லேயரில் வந்து நிப்பாட்டணும். ஓகே, சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டணும் அப்படின்னா மேக்ஸிமம் கவரேஜ் அப்படிங்கிறது ஆகும். ஓகேங்களா. இது வந்து ஒரு 350 to 500 கிலோமீட்டர் லோ எர்த் ஆர்பிட். ஸோ இதை தாண்டி வந்து ஹையஸ்ட் போனோம் அப்படின்னா இதோட கனெக்டிவிட்டி வந்து ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து டைம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்லோ ஆயிரும். ஸோ இதை வந்து இதை வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு எலான் மஸ்க் என்ன பண்ணார் அப்படின்னா, ராக்கெட்டாக இதாக சேட்டலைட்டாக அனுப்பிச்சு தள்ளிக்கிட்டு இருந்தார். 40,000 சேட்டலைட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு தள்ளிக்கிட்டே இருந்தார். எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து எல்லா கண்ட்ரியிலும் உக்ரைனுக்கு அந்த போர் டைமில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி தரதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அவர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து நிறைய சேட்டலைட்ஸை நிற்க வச்சு, ஸோ அது மூலமாக வந்து ஸ்பீடு, ஓகே, ஃப்யூச்சர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக கணிச்சிட்டான் எலான் மஸ்க்கு. ஓகே, டைம் தான், எல்லாமே டைம் தான். ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா கூட பொறுமை இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, லோட் ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான், வெறியாயிரும். ஸோ அது வந்து குயிக்காக கொடுக்கணும், நெட்வொர்க் வந்து குயிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம். ஓகேங்களா, லோ எர்த் ஆர்பிட்டில். ஸோ அதுக்காக தான் வந்து இந்தியாவில் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயம். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் வந்து இருக்குது, அவ்வளோ குயிக்காக இருக்குது. பட் ஆனால் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஓகே, எல்லார் வீட்லேயும் அந்த ஃபைபர் ஆப்டிக் அப்படிங்கிறது போடுறது அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வரதுக்கான பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்காரு எலான் மஸ்க். ஓகே, 2 பேருக்கு முட்டிக்கிட்டு இருக்குது, எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும். ஓகே, இப்போ ட்ரம்ப்பு இவர் வேறு ரஷ்யாவுக்கு வேறு போயிருக்காரா எலான் மஸ்க்கு ஏதோ ஸ்பீச் கொடுக்கறதுக்காக. தெரில என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில, பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃபா இருக்காங்க இல்லையா. ஸோ அதோட 10th உமன் வேர்ல்டு கப் இருக்குது இல்லையா, உமன்ஸ் வேர்ல்டு கப்பு 2027 நடக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து பிரேசில். ஓகே, பிரேசில். ஓகே, அதே மாதிரி வந்து இதோட ஸ்டாட்டிக்காக வந்து பட் இது வந்து டேரெக்டான நியூஸ். ஓகேங்களா. ஸோ இதில் கண்டென்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உமன் ஃபிஃபா வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சைனாவில் நடந்துச்சு. ஓகேங்களா. 1990 ஒரு நிமிஷம் இல்லைங்க, 4 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படின்னா 92 ஒரு நிமிஷம் செக் மட்டும் பண்ணிக்கிறேன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 91, அதே தான் 1991. ஓகேங்களா, ஆட் நம்பரில் தான் ஃபஸ்ட்டு நடந்தது. எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில். ஓகேங்களா. ஸோ போன வருஷம் 9th எங்கே நினச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. 31, ஓகே, 27க்கு அப்புறம் 31 வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவும் மெக்சிகோவும் 2 பேரும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 35 வந்து யூகே. ஓகே, அதே மாதிரி மென்ஸ் ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2028 வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ, மெக்சிகோ அண்டு கேனடா, ஸோ இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லொக்கேஷன் மட்டும் பார்த்துக்குங்க. எங்கேன்னு
பிரேசில் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ, கனடா இருக்குது. கனடா அண்டு மெக்சிகோ இருக்குது. ஓகேங்களா. யூகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா. யூகே. ஓகே. சவுதி அரேபியா இங்கே இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎம் இருக்காங்க இல்லையா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின்ஸ். ஓகே, இவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகே. ஐபிஎம் ஒரு சிப் மேனுஃபேக்சர் பண்ணுற சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகேங்களா. அதுவும் டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா குவாண்டம் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எங்கேன்னா அமராவதி சிட்டியில். ஓகேங்களா. அமராவதி சிட்டி வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர், அவர் பேர் என்ன, சந்திரபாபு நாயுடு, மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு, அவரோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. யார் அது ரொம்ப முக்கியம், டிசிஎஸும் ஐபிஎம்மும். ஓகே. டிசிஎஸோட ஹெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கிருஷ்ணா. ஓகே. 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 இப்போது ஆந்திர பிரதேஷ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பில்கேட்ஸ் கூட வந்து இந்தியா வந்தப்போ அக்ரிமெண்ட் வந்து ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே ஆந்திர பிரதேஷ் மக்களுக்கு வந்து நீங்கள் டெக்னாலஜிக்கலாக வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அப்போ தான் வந்து ஹைதராபாத் சிட்டி அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமாச்சு. ஓகே. டெக் சிட்டியில் வந்து ஹைதராபாத் சிட்டி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பூமாக ஆரம்பிச்சிச்சு. அது வந்து முக்கியமான காரணம் வந்து மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர் தான். ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் வந்து இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டிஏ அலையன்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து ஃபண்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணி அவங்க வந்து மேலே வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஓகே. இதை ஒரு நல்ல விஷயம், அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே. ஓகே. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஏஐ மிஷன் இருக்கு இல்லையா, ஏஐ மிஷன். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் கூட வந்து சைன் பண்ணி 5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதா வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில். ஓகே. ஸோ அடுத்து வந்து பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல் இருக்கு இல்லையா, ஸோ அதோட வந்து இந்தியாவோட ப்ரொடக்ஷன் வந்து லக்னோலேயும் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 300 கோடி மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு? 300 கோடி. ஓகே. எங்கே? லக்னோ, உத்தரப்பிரதேஷ். ஓகே. பிரம்மோஸ் அப்படிங்கிறது யாரோட கம்பைன் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா ரஷ்யாவோட, இந்தியாவோட. ஓகே. இந்தியாவோட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பிரம்மோஸ். ஓகே. ஸோ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட வந்து நம்ம கூட சைன் போட்டிருந்தாங்க. 375 மில்லியன் நினைக்கிறேன் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல் வந்து நம்மக்கிட்ட இருந்து வாங்கிறதுக்காக. ஓகேங்களா. இப்போ போர் வந்துச்சு இல்லையா நமக்கும் பாகிஸ்தானுக்கும், ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ இதில் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆனதுனால நம்மளோட டிஃபென்ஸ் ப்ராடக்ட் வந்து ஃபியூச்சரில் நிறையா அப்டேட்ஸுங்க இது டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ட்ரோன் டெக்னாலஜியும் வந்து நிறைய நியூஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ட்ரோன் டெக்னாலஜியில் வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருந்து நிறைய விஷயங்களை வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து இந்தியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. இஸ்ரேல் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கண்ட்ரிகளோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஓகே. அடுத்து வந்து ஐஎன்எஸ் அர்னாலா, பேர் முக்கியம். ஐஎன்எஸ் அர்னாலா இந்தியாவோட ஃபஸ்ட்டு இண்டிஜீனியஸ்லி மேனுஃபேக்சர்டு அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட, ஓகேங்களா, ஆன்டி சப்மரின் சேலோ வாட்டர். ஓகே. சேலோ வாட்டர் அப்படின்னு என்னது, அந்த வாட்டரோட டெப்த்து வந்து கம்மியாக இருக்கும், மேல் மட்டத்தில் இருக்கும். அதோட மேல் மட்டத்தில் இருக்கிற இதில் வந்து போகக்கூடிய கப்பல். ஓகேங்களா. டெப்த்தாக வந்து போகாது, மேலே. அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற இடங்கள்லையுமே வந்து இது வந்து பயணம் பண்ணணும். ஓகே. ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது வந்து எங்கே இன்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி எங்கே இருக்குது? சென்னை. ஓகேவா. ஸோ இதை பில்டு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர். ஓகே. ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஓகே. கொல்கத்தா இதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணது இப்போது 1935 ஃபஸ்ட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1937 வந்து மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. ஓகே. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஒருவேளை இன்டர்வியூவில் வந்து ஏன்ப்பா மூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு
அங்கே ஏன் வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா யூகே இது பிரிட்டன் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது வந்து போர்ட் மூலமாக தான் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ வந்து பெங்கால் கொல்கத்தாவில் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சது தான். மேக்ஸிமம் எல்லாமே அங்கே தான் வந்துருக்கும். ஸோ இப்போ ஃபினான்ஷியலான ஒரு சிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மும்பை வந்து பூம் ஆகிக்கிட்டு இருந்ததுனால எல்லாமே ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எல்லாமே வந்து அங்கே மூவ் ஆச்சு. அவ்வளோதான் ரீசன். ஓகே ஓகே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலி. ஓகே சில்லி கிடையாது, சிலி. இது ஒரு கண்ட்ரி எங்கே இருக்குது? சவுத் அமெரிக்காவில் இருக்குது. சரி நான் அப்படியே மேப்பில் காட்டுறேன். சவுத் அமெரிக்காவில் இருக்குது. எங்கே இருக்குது சவுத் அமெரிக்கா? ஒரு நிமிஷம். இங்கே இருக்குது தெரியுதா? சிலி சாண்டியாகோ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. இது வந்து அதோட கேபிட்டல் சிலி அப்படிங்கிறது. ஸோ அந்த சிலி பொலிவியா பெரு இருக்கு இல்லையா, இதோட அந்த பார்டர் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட எர்த் மினரல்ஸ் இருக்குது. ஓகே ஸோ இது சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஓகே இதுக்கும் அதுக்கு நியூஸ்க்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இப்போ என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டோட நெகோஷியேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கான். ஓகே ஓகே ஸோ அது யாராருக்கும் இந்தியாவுக்கும் சிலி அந்த கண்ட்ரிக்கும் நடுவில். ஓகே ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலியோட கேபிட்டல் வந்து சாண்டியாகோ, கரன்சி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பெசோ. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காவோட கண்ட்ரிஸ் வந்து பெசோ அப்படிங்கிற கரன்சி தான் இருக்கும். ஓகே ஓகே இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம யூகே கூட போட்டிருக்கோம். ஓகேங்களா. அதே மாதிரி பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம யார் கூட போட்டிருக்கோம் அப்படின்னா யூஎஸ் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நெகோசியேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வரி மேலே வரியாக வந்து நம்ம மேலே விதிச்சுக்கிட்டு இருக்காங்க. 26% வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 54% வந்து அவங்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு வந்து காரணம் இருக்குது, நிறைய காரணம் இருக்குது. ஆனால் வந்து அவங்க 26 போடுறது அப்படிங்கிறது வந்து அந்த கண்ட்ரியோட டாலர் மதிப்பு வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஓகேங்களா. மதிப்பு வந்து நம்மளை கம்பேர் பண்ணும்போது 86 இருக்குது. ஸோ நம்ம வந்து வரி போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியும் அந்த ப்ராடக்ட்டுக்கு. அப்போ தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து அங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ணாமல் இருப்போம் நிறையா. ஓகே அது ஒரு காரணம். அதனால தான் அவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம போடுறோம் இம்போர்ட் டியூட்டிஸ். அடுத்து வந்து டாப் ஃபாரின் கிரெடிட் கார்டு ப்ரொவைடர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் பேங்க் வந்து கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணதில் டாப் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 25. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னா மீனிங் என்னென்னா ஃபினான்ஷியல் இயர் 24 ஃபினான்ஷியல் இயர் ஒரு நிமிஷம் ஏப்ரல் 1, 2024 டு மார்ச் 31, 2025. ஸோ இந்த பின்னாடி வர்ற இயர் எதுவோ அதை தான் வந்து நம்ம இப்படி போடுவோம். இதுக்கு பேர் ஃபினான்ஷியல் இயர். சிஒய் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா கரண்ட் இயர். ஓகே ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் வந்து நம்ம எழுதுறதுக்கு இல்லை வந்து படித்தா வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஆர்பிஐ டேட்டா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா டாப் ஃபாரின் பேங்க் கிரெடிட் கார்டு ப்ரொவைடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்பிசி. ஓகேங்களா. லண்டன் இருக்குது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. ஹெச்எஸ்பிசி பேங்க் தான் வந்து மொத்தம் எவ்வளோ கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,16,997 2,13,000 வச்சுக்கோங்களேன் கிரெடிட் கார்டு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நியூயார்க்கில் இருக்குது. அவங்களோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,07,000 கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இந்தியாவில் கிரெடிட் கார்டில் வந்து 2 பேருக்கு தான் போட்டி. யார் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐக்கும் ஹெச்டிஎஃப்சிக்கு தான். ஹெச்டிஎஃப்சி கூட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது, சில முறைகேடுகள் பண்ணதுனால ஹெச்டிஎஃப்சி வந்து நீங்கள் அது கிரெடிட் கார்டு கொடுக்க வேணாம் அப்படின்னாங்க. இப்போ வந்து எஸ்பிஐ வந்து பீக்கில் இருந்துச்சு கிரெடிட் கார்டு கொடுக்குறதுல. ஸோ எஸ்பிஐ வந்து முதல்ல எப்போ வந்து கிரெடிட் கார்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1998. ஓகே 1998. ஸோ 98 அப்படின்னு சொன்னதுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? கிஷான் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா. ஸோ கிஷான் கிரெடிட் கார்டுமே வந்து அந்த இயரில் தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஓகேவா, லான்ச் பண்ணாங்க. ஓகே அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி வந்து பெரிய நியூஸ்லாம் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கட்டார் நேஷ்னல் பேங்க் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இந்தியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வந்து வாங்கியிருக்கு கிஃப்ட் சிட்டியில். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd ஃபாரின் பேங்க்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறது இதுதான் வந்து இந்த பேங்க் தான் 3rd. ஓகே கட்டார் நேஷ்னல் பேங்க். ஓகே ஸோ அடுத்தது வந்து கிரெட்ஃபின் அப்படிங்கிறவங்க யாருன்னா டிஜிட்டல் லெண்டர்ஸ். ஓகே ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து லோன் தர்றாங்க. ஸோ நிறையா
ஆட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற ஃபினான்ஷியல் லெண்டர்ஸ் வந்து வருவாங்க டிஜிட்டலாக. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ அது நீங்கள் சப்போஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட இதுக்கு கீழே தான் இருக்காங்களா அப்படிங்கிறத போய் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும், அது சம்மந்தமான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் அப் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா லோன் தேவைப்படுது அப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெட்ஃபின். ஓகே, கிரெட்ஃபின் டிஜிட்டல் லெண்டர். ஓகே. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் வந்து ஒரு 1000 என்டர்ப்ரனர்ஸ் தொழில் முனைவோர்களை வந்து உருவாக்குறதாம். ஓகேவா. ஸோ நிறையா எம்எஸ்எம்இ உருவாச்சு அப்படின்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஒரே ஆளுக்கு கீழே எல்லா கம்பெனியும் போகாமல் எம்எஸ்எம்இ அங்கங்கே இதாகினாங்க, எமர்ஜ் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டு வந்து கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் இன்னொரு ஃபீல்டு வந்து தாங்கி பிடிக்கும். ஓகே. ஸோ எம்எஸ்எம்இ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் வந்து ஈரோடு இதெல்லாமே வந்து எம்எஸ்எம்இ வந்து பயங்கர பீக்கில் இருந்த ஒரு இருக்கிற டைம். ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்சாவோட சேர்மேனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். நல்சாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகே, நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகே. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கூட படிச்சிருப்பீங்க. இவங்க வந்து டிஜிட்டலாக வந்து சர்வீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் முன்னாடினா கோவிட் டைமில் நிறையா வந்து கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும், வாய்தான்னு போட்டு பெண்டிங்கில் இருக்கும். அந்த டைமில் இப்போ கோவிட் டைமில் வந்து இது ஷட் டவுனாக இருந்துச்சு இல்லையா, கோர்ட்டும் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக கிளியர் பண்ணுற கேசஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இருந்திருக்கும். ஸோ அது வந்து நல்சா தான் வந்து டிஜிட்டலாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான் வந்து இதுக்கு பண்ணியிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே. அவர் பேர் வந்து சூரியகாந்த், மிஸ்டர் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் சூரியகாந்த். ஓகே ஓகே. இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் காவை. ஓகே. ஸோ இவர் தான் வந்து முன்னாடி சேர்மேனாக இருந்தார். இப்போ வந்து இவர் வந்து 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக வந்து போனதுனால அந்த போஸ்ட்டு காலியாச்சு. அந்த போஸ்ட்டுக்கு சூரியகாந்த் அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. 52வது. ஓகே. 51வது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் கண்ணா. அப்போ 50வது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யார்? டிஒய் சந்திரசூட். ஓகேங்களா, டிஒய் சந்திரசூட். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஆப்கானிஸ்தான் இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கா? தாலிபன்ஸ். ஓகே. தாலிபன்ஸை வளர்த்து விட்டது யார்? வேணாம். ஓகே. இது வந்து அரசியல் வேண்டாம், நம்ம நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில ரிலீஜியஸ் கன்சர்ன்ஸை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இந்த செஸ்ஸை வந்து நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுதான். ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே ஓகே. ஆப்கானிஸ்தானை பற்றின ஏதாவது ரிலேட்டட் நியூஸ் இருக்கா பார்த்தீங்களா? இப்போது நிறைய அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு 3-4 வருஷமாகவே வந்து எந்த ஒரு நியூஸுமே வந்து தாலிபன்ஸில் ஆப்கானிஸ்தானை பற்றி பார்க்குறதே இல்லை. ஸோ அதுதான். ஓகே. ஸோ சபஹர் போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்குது. ஓகேங்களா. சபஹர் போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரானில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து இந்தியா வந்து வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. ஏன் இந்த நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வந்து சண்டை வந்துச்சு இல்லையா, போர். ஸோ அப்போ வந்து பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பஞ்சாப் பார்டர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சபஹர் போர்ட் வழியாக தான் ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்கும் வந்து ட்ரேட் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஆப்கானிஸ்தான் கூட என்ன வந்து நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வாங்குகிறோம். ஓகேங்களா. நம்ம சைட்லேருந்து நிறையா அவங்க போகுது, கோதுமை, அப்புறம் வந்து இதெல்லாமே வந்து பல்சஸ்ஸு, மசாலா பொருட்கள் இதெல்லாமே போகுது. அவங்க சைட்லேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா.
அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சபஹர் போர்ட் அது வழியாக தான் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த போர்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட் கட்டி தான் ஆகணும். ஓகே. அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த போர்ட்லேருந்து இந்தியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து டைம் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆகும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகிடும். ஓகே ஓகே. அதுக்கான ஃபியூயல் அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த போர்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸோட ஃபைனல் ப்ரைஸில் தான் வந்து எஃபெக்ட் ஆகும். ஓகே 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 அவ்வளோதான். ஸோ இப்போ செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வேர்ல்டு நம்பர் 1 பார்த்துட்டிங்க அப்படின்னா மேக்னஸ் கால்சன் தான் இருக்கார். ஓகே. இவர் வந்து நார்வேயை சேர்ந்த ஒரு செஸ் பிளேயர். ஸோ ரீசெண்டாக நடந்த நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவர் வின் பண்ணிட்டார். ஓகே. நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது குகேஷ் கிட்ட வந்து இவர் தோற்றுருப்பார். டேபிளில் கூட ஒரு குத்தி தோற்றதுனால. ஸோ அது வந்து ஒரு கேம் ஸ்பிரிட். நான் தோற்றுட்டேனே அப்படிங்கிற ஒரு இது, அந்த ஒரு இது என்ன சொல்கிறது, எப்படி தோற்றோம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து அந்த டேபிளை குத்திருப்பார். ஓகே. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd பிளேஸ் இருந்தார். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேபியானோ இருந்தார், செகண்டு குகேஷ் இருந்தார், 3rd வந்து மேக்னஸ் கால்சன். ஃபைனலாக வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்வே செஸ்ஸில் வந்து 7th டைட்டில் யாருக்கு, மேக்னஸ் கால்சனுக்கு. நார்வேல வந்து 7th டைட்டில். ஓகே. வேர்ல்டு செஸ் சாம்பியன் இருக்கு இல்லையா, 2023 வரைக்குமே வந்து இவர் தான் வச்சுருந்தார். யார், மேக்னஸ் கால்சன். அதுக்கப்புறம் தான் டிங்லெரேனுக்கு வந்து யார், சைனாவை சேர்ந்த டிங்லெரேனுக்கு வந்து போச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து குகேஷுக்கு வந்துச்சு. குகேஷ் வந்து 18th வேர்ல்டு செஸ் சாம்பியன். ஓகேவா, வேர்ல்டு சாம்பியனு. ஸோ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய அவார்டு என்னது டக்குன்னு வர மாட்டேங்குது, கேல்ரத்னா அவார்டு வந்து தந்திருந்தாங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு தந்திருந்தாங்க. ஓகேங்களா, 4 பேருக்கு தந்திருந்தாங்க. ஓகே. ஸோ செஸ்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரொமானியாவில் நடந்த செஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் ஜெயித்தாங்க அப்படின்னா பிரக்னானந்தா தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவரும் வந்து மேக்னஸ் கால்சன் வந்து ஒரு டைமு வின் பண்ணியிருக்காரு. ஸோ மேக்னஸ் கால்சனோட ஃபேவரட் பிளேயர் வந்து பிரக்னானந்தா தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். அவர் கூட நிறைய இன்டர்வியூக்கு சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இந்தியாவோட செஸ் இதில் வந்து இதுக்கெல்லாம் யார் வந்து விதை போட்டது அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஓகே. விஸ்வநாதன் ஆனந்த் 1988 வந்து இவர் வந்து இந்தியாவினுடைய முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டராக வந்து ஆயிருக்காரு. ஓகேங்களா. முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் இவர் அப்படின்னா இப்போ கடைசியாக யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து ஸ்ரீஹரி. ஓகே. இவரும் டிஎன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க. ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து வந்து ஃபஸ்ட்டு பெண் கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொனேரு ஹம்பி 2002. ஓகேங்களா, 2002. ஓகே. மொத்தம் 3 கிராண்ட் மாஸ்டர்ஸாக இருக்காங்க. 3rd வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஷாலி. இவங்களும் பிரக்னானந்தா இருக்காங்க இல்லையா, 2 பேருமே வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பிரதர் சிஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் வந்து உலகத்துலேயே வந்து இவங்க தான். ஓகே ஓகே. அடுத்தது என்ன, லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போது அடுத்து வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா என் தலைவன் விராட் கோலி இருக்கான் இல்லையா, ரிட்டையர்ட் ஆகிட்டார் டெஸ்ட்டிலேருந்து. ஓகேங்களா. டெஸ்ட் மேட்ச்சுன்னு வந்துட்டாலே விராட் கோலி தான். ஸோ ஆஸ்திரேலியா மேட்ச்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயராக இருக்கும். குட்டி கோலி யார், சிராஜ். ஸோ கையிலேயே பிடிக்க முடியாது. கோலி உள்ளே இருந்தான்னு வச்சுங்களேன், தலைவன் சிராஜையும் கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபயராக இருக்கும். அநியாயமாக ரிட்டையர்ட் ஆக வச்சுட்டாங்க விராட் கோலியை. ஓகே. நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள, அது வந்து நம்ம எதுக்கு பேசிக்கிட்டே. ஸோ விராட் கோலியோட ஜேர்னி வந்து 14 வருஷம் ஜேர்னி. இதில் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் மட்டுமே வந்து 14 வருஷம் ஜேர்னி வந்து இப்போ வந்து எண்டுக்கு வருது. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியர் கொடுத்த ஓவராலாக வந்து கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம் யாரை, விராட் கோலி. ஆனால் டெஸ்ட்டில் வந்து என் தலைவன் தான் வந்து டாப்பில் இருக்கான். ஓகேங்களா. ஸோ பயங்கரமான ஒரு உள்ள அந்த நிறுத்தா ஃபயர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. ஸோ விராட் கோலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் நியூஸ் வந்து 4th ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன்னும் டெஸ்ட்டில் மட்டும் யார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4th ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆஃப்டர் சச்சின், ராகுல் டிராவிட், சுனில் கவாஸ்கர். ஸோ டிராவிட் வந்து கண்டிப்பாக டெஸ்ட்டில் இல்லாமல் இருப்பாரா. ஓகே. 4th. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட டெபியூட் மேட்ச்
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2011 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து இவர் வந்து டெபியூட் ஆனார். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி 2014 வந்து இவர் வந்து கேப்டனாக வந்து செலக்ட் ஆனார். டோட்டலாக 68 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு. ஓகேங்களா? டெஸ்ட்டில் கேப்டனாக இருந்திருக்காரு 68 மேட்ச். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அர்ஜுனா அவார்டு வந்து 2013, பாரத பத்மஸ்ரீ வந்து 2017, கேல் ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா 2018. ஓகேங்களா? அதே மாதிரி ரோஹித் சர்மா இருக்கார் இல்லையா, அவரும் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ அவரோட அர்ஜுனா அவார்டு இருக்கு இல்லையா, அது வந்து விராட் கோலிக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் 2015. பத்மஸ்ரீ வந்து வாங்கலை. ஓகேங்களா? கேல் ரத்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் விராட் கோலிக்கா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 2020 வாங்கியிருக்காரு. ஓகே. ரீசெண்டாக 18வது ஐபிஎல். ஓகே. இதோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி. ஓகே. ஈசாலா கப் நம்பி ஆர்சிபி அவங்க தான் வின் பண்ணாங்க. இதோட ஃபைனல் ஸ்டேடியம் எங்கே நினச்சி அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே. ஈஸியான கொஷின் தான். இந்த மாதிரி தான் வந்து கொஷின் கேட்பாங்க. இப்போ ஐபிஎல் ஃபைனல் அந்த ஐபிஎல் டோட்டலாக பற்றி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஷின் கேட்பாங்க. எந்த வென்யூவில் வந்து ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு, இல்லை அப்படின்னா யார் வந்து ஃபைனல் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் வந்து குருணால் பாண்டியா வாங்கினார். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேயர். ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனல் மேட்ச்சில் வந்து 2 டைம் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து குருணால் பாண்டியா. ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 கிடையாது, அதிகமாக கப்பு வந்து வச்சுருக்கிற 2 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிஎஸ்கே வந்து இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 சீசன் வந்து விளையாடல. ஸோ விளையாடாமல் வந்து 5 ட்ராஃபி வச்சுருக்காங்க. செகண்டு மும்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் 5 வச்சுருக்காங்க. ஓகே அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா CDOT சென்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக். ஓகேங்களா? டெலிகம்யூனிகேஷனுக்கு கீழே வர்ற ஒரு கிளை. அவங்களும் சினர்ஜி குவாண்டம், நியூயார்க்கில் இருக்கிற சினர்ஜி குவாண்டம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ட்ரோன் வந்து இதுக்கப்புறம் பூம் ஆக போகுது. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா குவாண்டம் டெக்னாலஜியை வந்து ட்ரோனில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகே. அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வர போகிறாங்க. ஓகே. முக்கியமானது ட்ரோன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருடா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பிராண்ட் அம்பாசிடராக வந்து இவங்க வந்து ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான். ஸோ ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. வேறு ஏதாவது இருக்கா ட்ரோன் சம்மந்தப்பட்டது? ஸோ நம்ம வந்து யூஎஸ் கிட்ட வந்து ஒரு 32 ட்ரோன் வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். MQ ரக ட்ரோன் வந்து வாங்கியிருந்தோம். சம்திங் ஏதோ ஒன்று பெரிய ப்ரிடேட்டர் டைப் ட்ரோன், அதை வந்து ப்ரிடேட்டர் டைப் ட்ரோன்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா யூஎஸ் கிட்ட. ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு இதோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ கோடி, எனக்கு அது ஞாபகம் இல்லை. இது வந்து போன வருஷத்தோட நியூஸ். சும்மா ரிலேட்டட் நியூஸ்க்காக நான் சொன்னேன். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சர்வம் ஏ. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் சர்வம் ஏ. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புல்புல் V2 அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஒரு ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆக்சென்ட்டில் வந்து ரியலிஸ்டிக்கான என்ன சொல்கிறது ஒரு சர்ச் என்ஜின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இந்த ஆக்சென்ட் அப்படிங்கிறது என்ன, மொழி நடை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இப்போ பிரிட்டிஷ் ஆக்சென்ட், இந்தியன் ஆக்சென்ட் இருக்குது. 2க்குமே வித்தியாசம் இருக்கும். இங்கிலீஷ் பேசுகிறது வந்து 2க்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்சென்ட். ஓகேங்களா? ஸோ ரியலிஸ்டிக் இந்தியன் ஆக்சென்ட் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான மொழி இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் தான், ஆனால் வந்து வேறு ஆக்சென்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோயம்புத்தூர் ஒன்று ஆக்சென்ட் வித்தியாசமாக இருக்கும், மதுரை வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 லாங்குவேஜில் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து இந்த ஃபெசிலிட்டி புல்புல் V2 அப்படிங்கிற ஃபெசிலிட்டி அந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. பிளாட்ஃபார்மை 11 லாங்குவேஜ். ஓகேங்களா? பாஷினி அப்படின்னு வந்துடுச்சுன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட பார்த்துருந்தோமே, ரயில்வே கூட வந்து ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அது வந்து 22 லாங்குவேஜ். ஓகேங்களா? 22 லாங்குவேஜ் தான் இந்தியாவில் அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட லாங்குவேஜஸ். அதை தாண்டி எவ்வளவோ லாங்குவேஜஸ் இருக்குது இந்தியாவில். ஓகே. 22. அதே மாதிரி இன்னொரு விஷயம். ஓகே. இந்த நோட் இருக்கு இல்லையா, நம்மளோட நோட்டு, கரன்சி நோட்டு. ஸோ இதில் மொத்தம் வந்து எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா
இப்படி எழுதியிருப்பாங்க. அந்த ரூபாயோட நோட் வந்து 10 ரூபா அப்படின்னா ஒவ்வொரு லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. அது ப்ளஸ் வந்து அதை தாண்டி ரூபாய் நோட்டில் மொத்தமாக இருக்கிற லாங்குவேஜஸ் ஓகேங்களா. இதை தாண்டியும் இன்னும் இருக்குது லாங்குவேஜ். அது வந்து டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்தியாவில் இந்தியன் ருப்பி நோட்டில் வந்து மொத்தம் இவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நான் வெறும் ஆன்சர் மட்டுமே வந்து இப்போ 45 அப்படின்னு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆன்சர் எனக்கு கையில் கிடைக்கிது அப்படின்னா எனக்கு வந்து தெரியாது போயிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக டைப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசும் மகாராஷ்டிராவும் 2 பேரும் சேர்ந்து 2 ஸ்டேட்டுமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா தப்தி பசின் மெஹார் ரீசார்ஜ் ப்ராஜெக்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரீசார்ஜ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. ஸோ 2 ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் 2 ஸ்டேட்டுமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது. எங்கடா தாய்லாண்டு. ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகே. பார்டர் வந்து 2மே கனெக்ட் ஆகிறது தான். ஓகேங்களா. ஸோ அவங்க 2 பேருமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா இந்த தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது வராது. ஸோ தண்ணினால தான் வந்து பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது எல்லா ஸ்டேட்டுக்குமே. ஓகேங்களா. ஸோ இங்கே 2 ஸ்டேட்டும் எப்படி அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா 2 ஸ்டேட்லேயுமே வந்து ஒரே ஆட்சி தான் நடக்குது இல்லையா. பிஜேபிக்கு கவர்மெண்ட் பார்ட்டி தான் நடக்குது. அதனால் வந்து ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகே. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசும் ராஜஸ்தானும் சேர்ந்து சீட்டா அக்ரிமெண்ட் காரிடார் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ மத்திய பிரதேசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ரீஜன் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா பெரிய ஸ்டேட்டில். ஓகே. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குனு நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைகருக்கு வந்து சீட்டா கன்சர்வ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ரிசர்வ். ஓகேங்களா. ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட கோல் என்ன அப்படின்னா டு அட்ரஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டினா பற்றாக்குறை அண்ட் ப்ரொவைட் ட்ரிங்கிங் வாட்டர் குடி தண்ணீர் கொடுக்குற இதுதான் ஒரு அக்ரிமெண்ட்டு தான். ஓகே. ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,244 கோடி. ஓகேங்களா. இதில் வந்து 90% வந்து சென்ட்ரல் வந்து ஸ்பான்சர் பண்ணிடுவாங்களாம். இதுதான் ஒரு பெனிஃபிட். அதுக்காக வந்து ஐயோ அதெல்லாம் சொல்லவில்லை. ஓகேங்களா. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது பார்த்தீங்களா. அதுதான் சொல்ல வர்றேன். நீங்கள் வந்து வேறு எதுவும் போயிடக்கூடாது. ஓகே. இப்போ இன்னொரு 19,744 கோடி பட்ஜெட். ஸோ இது எங்கேயாவது நீங்கள் இந்த பட்ஜெட் வந்து படிச்சிருக்கீங்களா? பட்ஜெட் அலோகேஷன் 19,744 படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அது என்ன அப்படிங்கிறது அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நான் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஓகே. இது எல்லாமே வந்து டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஓகே. எஸ்பிஐ கிளரிக்கலில் கூட வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்டுக்காக. நான் நல்லா படிச்சிருந்தேன் இதெல்லாம். எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து இது பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க, ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அது கூட வந்து இது கேபினெட் அப்ரூவல் பண்ணது. ஓகேங்களா. கேபினெட் ரிலீஸ் பண்ண ஃபண்டு நான் நல்லா படிச்சிருந்தேன். ஆனால் ஃபண்டு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து எனக்கு மறந்துடுச்சு. 7,000 அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. ஆனால் வந்து 7,000ல் 2 ஆப்ஷன் இருந்ததுனால வந்து நான் 2 தொட்டால் அக்யூரசி மிஸ் ஆகிருன்னு சொல்லி தொடாமல் வந்தேன். ஸோ ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஆப்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு டூல். அப்போ நம்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நியூஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அதிகமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாயி தீஷா. இது யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லி போலீஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்டகிரேட் என்ன பண்ண போகிறாங்க, ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ரீஇன்டகிரேட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து நாயி தீஷா. இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். ஓகே. உல்லாஸ் ஸ்கீமில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உல்லாஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது சென்டரை வந்து லான்ச் பண்ண ஒரு ஸ்கீமு. இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடல்ட் அவங்களோட லிட்ரஸி ரேட்டை வந்து அதிகப்படுத்துறது, அவங்களுக்கு கல்வி தரத்தை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் வந்து ரீசெண்டாக 2 ஸ்டேட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிசோரம்.
100% அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் வந்து கோவா. ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கோவா, செகண்ட் மிசோரம் போட்டிருந்தீங்க, அது சேஞ்ச் பண்ணிக்க ஓகேங்களா. சப்போஸ் எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, அதுதான். அதை தாண்டி வந்து டெல்லி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ரீசைக்கிளிங் பார்க் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணாங்க. ஏன்னா டெல்லி வந்து ஹை பொல்யூட்டட் சிட்டி ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க. பொல்யூஷன் ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா அது டெல்லி வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் டெல்லியை தாண்டி இது டெல்லியை பற்றின வேறு ஏதாவது நியூஸ் இருக்கா? டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎம்மாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேர் வந்து ரேகா குப்தா. ஸோ இவங்க வந்து 4th உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி, சிஎம் ஆஃப் டெல்லி. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து டிபிஐஐடி இருக்காங்க இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வர்ற ஒரு இது ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேல் இண்டெக்ஸ் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிலீஸ் பண்ணுறவங்க இவங்க தான். ரீட்டைல் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். எப்போது 2016 யார்? டிபிஐடி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடன் உதவி வழங்குதல். எதுக்காக அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸுக்கு. ஓகே, புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு அது கடன் உதவி கேரண்டீடாக வந்து தர்றதுக்கான இது. கேரண்டீடாக நீங்கள் சும்மா போய் கேட்டால் தர மாட்டாங்க. ப்ராப்பரான டாக்குமெண்ட்டு, என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, எப்படி இருக்குது, அது வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது, எல்லாமே வந்து அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தருவாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து 10 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் ரன் பண்ணுறதுக்கு 10 லட்சம்ல 10 கோடி. 10 கோடிங்க, 10 லட்சம்ட்டு 10 லட்சத்தில் ஒரு பிஸ்னஸ் என்ன எதுவுமே பண்ண முடியாது 10 லட்சம். இப்போ ஓகே, அதே மாதிரி ஓகே இப்போ 10 கோடி இருந்துச்சு. அதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ 20 கோடியாக மாற்றிருக்காங்க. ஓகே, 20 கோடி. 10 கோடி வந்து 2016 ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன், விலைவாசி, சம்பள உயர்வு எல்லாமே சேர்த்தணும் அப்படின்னா 5 ரூபா இருந்த ஒரு பொருள் இப்போ வந்து 10 ரூபா ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி 10 ரூபா இருந்து 20 ரூபா மாற்றணும். அதுக்காக தான். ஓகே, ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி வந்து ப்ரமோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸ்டார்ட் அப்புக்கு கொடுக்குற லோனில் வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 to 8% கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 to 5 கொடுக்குறாங்களாம் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ரன் பண்ணுறதுக்காக. ஸோ உலகத்தில் மேனுஃபேக்சர் ஆகிற 1/3 ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா தான் மேனுஃபேக்சர் ஆகுது. சைனா மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து அப்படியே கன் மாதிரி இருக்கான். ஸோ இப்போ நான் வந்து ரீசெண்டாக கூட என்னோடய டெலிகிராம் இதில் வந்து நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரே நிமிஷம் இல்லைங்க. அது என்ன அப்படின்னா அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்தியாவோட டோட்டல் கெப்பாசிட்டி, அதாவது என்ன சொல்கிறது, ஜிடிபி வந்து பார்த்திங்க 3 செக்டாராக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரி செக்டாரு, செகண்ட் வந்து சர்வீஸு, தேர்டு வந்து மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த 3லேயுமே வந்து ஈக்குவலான இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் சர்வீஸில் வந்து பயங்கர பீக்கில் இருக்கும். ஓகேங்களா. எந்த கண்ட்ரிக்குள்ளும் இல்லாத சர்வீஸ் செக்டார் வந்து நம்ம இருக்குது. சர்வீஸ் செக்டார் அப்படின்னா ஐடி செக்டார் வரும், டெலிகாம் செக்டார் வரும், ஹாஸ்பிட்டல் செக்டார் வரும், டூரிசம் செக்டார் வரும். இதெல்லாம் வந்து சர்வீஸ் செக்டாரில் வரும். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங். ஃபஸ்ட்டு செகண்டு மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படிங்கிறது. ஓகே, மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படிங்கிறது உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன், ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சின்ன கல் பெத்தலாவா அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இருக்கும். இதில் பர்சன்டேஜ் தான் வந்து ரொம்ப முக்கியம். சர்வீஸ் செக்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 53.5% வந்து சர்வீஸ் செக்டாரில் வந்து 100 ரூபா வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் 53 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டார்லேருந்து மட்டும் வருது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் 31, தேர்டு வந்து அக்ரிகல்ச்சர் 16. ஸோ இது வந்து எது கம்மியாக இருக்குது அப்படின்னா முன்னாடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் 18 இருந்துச்சு, 16 ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா விவசாயம் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, கம்மியாகிட்டு இருக்கு. ஓகே, மேனுஃபேக்சரிங் வந்து 27 இருந்துச்சு, 31 ஆயிருக்கு.
ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56 இருந்தது வந்து 53 3.5 ஆயிருக்கு, 54ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சர்வீஸ் செக்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் இப்போ நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ். மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2014. ஓகே, 2014 தான் ஃபஸ்ட்டு பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார். ஓகே, ஸோ ஓகே, இது ஒரு நல்ல ஒரு விஷயம். மேனுஃபேக்சரிங்கில் ஒரு கம்பெனி வந்து வருது அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். ஓகே, அதே மாதிரி டிஎன் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா எக்ஸ்போர்ட்டில், அதில் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகே, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் சுற்றின இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் சாம்சங் இருக்குது, ஆப்பிள் ஓட இது இருக்குது, நிறையா இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி டெக்ஸ்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர், ஈரோடு இதெல்லாம் வந்து இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாப்புலேஷன் வந்து ஒரே இடத்துல வந்து மைக்ரேட் ஆகிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க ஹோம் டவுன்லேயே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. எதுவுமே தெரியாமல் போய் உட்காந்துக்கிறதுக்கு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சமாவது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ் ஆகும். ஓகே, இந்தியா என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ஏரோஸ்பேஸ் சர்வீஸ் இந்தியா, அவங்களும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெக்னாலஜி ரிலேட்டடான டிஃபென்ஸ் சம்மந்தமான 2 பேரும் கம்பைன் பண்ணி டெக்னாலஜி ஷேரிங் அப்படிங்கிறத வந்து பண்ணிக்க போகிறாங்க. அதுதான் விஷயம். ஓகேங்களா. டெக்னாலஜி ஷேரிங் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது, அவங்கக்கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது. ஸோ கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். என்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருக்குது, எனக்கு தான். உங்கள்கிட்ட இல்லை என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு தர்றேன். அது மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து பயங்கர பீக்கில் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஈரான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபட்டா அப்படிங்கிற ஒரு மிசைல் வந்து லான்ச் பண்ணி இஸ்ரேலுக்குள்ளே வந்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அப்படியே 100கணக்கான மிசைல்ஸை வந்து உள்ள அனுப்பிச்சு பயங்கரமான ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஒரு மொசாட் இருக்கு இல்லையா இஸ்ரேலோடது, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன் பண்ணுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெரிய பிரச்சனை. ஓகேங்களா. இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் ஈரானுக்கும் வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1975 76க்கு அப்புறம் வந்து இந்த பிரச்சனை வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த நியூஸ், இந்த வீடியோவோட கடைசி நியூஸ் இதுதான். நான் சொன்ன மாதிரி DP8 இருக்காங்க இல்லையா. ஸோ இது யாருக்கு கீழே வருவாங்க யோசிங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஐயோ மேலே எழுதியிருக்கேனா. ஓகே, DP8 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரக்கூடிய ஒரு கிளை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹஃபேல் குளோபல் நெட்வொர்க் ஜெர்மனியோட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹோம் பில்டிங், வீடு கட்டுறது இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக கட்டலாம், ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி கட்டலாம் அப்படிங்கிற சொல்யூஷன் வந்து யார் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜெர்மனியை சேர்ந்த ஹெஃபேல். ஓகே, ஹெஃபேல். ரஃபேல் வந்து இவங்க ஃப்ரான்ஸு. ஓகே, ஹெஃபேல் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் எவ்வளோ ஸ்லைடு இருக்குது அப்படின்னா ஒரே நிமிஷம் இல்லைங்க, எவ்வளோ ஸ்லைடு இருக்குதுன்னு பார்க்குறேன். 15 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 46 ஸ்லைடில் 15 தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, நான் வந்து மேக்ஸிமம் நான் முடிக்க பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுது கொஞ்சம் குயிக்காக எடுக்கணும், இல்லை இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் ரொம்ப லென்த்தாக போகிறீங்க, கம்மி பண்ணிவிட்டு ப்ரிசைஸாக சொல்லுங்கள் அப்படின்னாலும் சொல்லுங்கள், இல்லை இதுவே போதும் இந்த மாதிரியே போடுங்க அப்படின்னாலும் ஓகேங்களா. எதாக இருந்தாலும் வீடியோ வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு டாஸ்க். ஓகே, அது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய 8 சிஸ்டர்ஸ் அப்படின்னு எந்தெந்த ஸ்டேட்டை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். 8 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்டோட நேம் எல்லாம் வந்து கீழே வந்து அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கான இன்றைக்கான டாஸ்க். ஓகே. ஸோ ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.